பக்கம் 8. உன் நந்தினி செத்தாச்சு. அவ உன் கூட வாழ மாட்டா. ஆனா அவளோட எலும்புகள் இப்போ இந்த மண்ணுக்குள்ள புழுதி கலந்து இருக்கு. என்று கேலியாகச் சிரித்தான். அவன் சிவசங்கரனை உசுப்பேற்றினான். அவனது மனதை வதைத்தான். அத்தியாயம் 8. முருகனின் இறுதி வக்கிரமும் சாபத்தின் ஆழமும். முருகனின் கொடுமை அத்துடன் நிற்கவில்லை. அவன் செய்த உச்சகட்ட கொடுமைதான் நந்தினியின் ஆவியை முழுமையான ஒரு பழிவாங்கும் சக்திக்கு தள்ளியது. ரத்தினவேலின் உதவியுடன் முருகன் ஒருநாள் நந்தினியின் உடல் சாம்பல். நாகேந்திரனின் சடங்குகளுக்குப் பின் கிடைத்த எச்சங்கள். கலந்திருந்த மண்ணை தோண்டி எடுத்தான். உன் நந்தினி இந்த கிராமத்தோட இரத்தத்தோட கலப்பாள். ஒவ்வொரு துளி தண்ணீரிலும் அவள் இருப்பாள். ஆனால் அவளால் யாரையும் காக்க முடியாது. என்று கத்திச் சிரித்துக்கொண்டே அதை கிராமத்தின் குடிநீர் கிணற்றில் தூக்கி வீசினான். கிராம மக்கள் இனி குடிக்கப் போகும் தண்ணீரில். ஒரு அப்பாவி கிராமத்து பெண்ணின் மிச்சங்கள் கலந்திருந்தன. இந்தச் செயல் கிராம மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான உடல்நலப் பிரச்சனைகளையும். மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. அதுமட்டுமின்றி முருகன் நந்தினியின் சில தனிப்பட்ட பொருட்களை. அவள் அணிந்திருந்த ஒரு சங்கிலி. அவள் வரைந்த ஒரு ஓவியம். ஆகியவற்றைச் சிவசங்கரனின் கண் முன்னேயே எரித்து. அதன் சாம்பலை கிணற்றுக்குள் தூக்கி வீசினான். இந்தச் செயல்கள் நந்தினியின் ஆத்மாவை முழுவதுமாக ஒரு கொடூரமான. கட்டுப்பாடற்ற பேயாக மாற்றியது. முருகன் செய்த இந்த அராஜகம். நந்தினிக்கு நடந்த அநீதியின் அனைத்து தடயங்களையும் அழிப்பதோடு மட்டுமல்லாமல். அவளது காதலனின் மனதையும் முற்றிலுமாக சிதைத்தது. சிவசங்கரன் இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு. கிராமத்திற்குள் பைத்தியக்காரனைப் போலச் சிரித்து. அழுவதுமாகத் திரிந்தான். ரத்தினவேல், நாகேந்திரன், முருகன். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் நந்தினியோட ஆத்மாவை இந்த கிராமத்துக்கு சாபமா மாத்திட்டாங்கடா. சிவன் ஐயா கண்கள் கலங்கின. அவளோட வலி இப்போ இந்த கிராமத்தோட வலியா மாறிடுச்சு. அந்த நொடியில் தாண்டா மிரளும் கிராமம் முழுசா மிரள ஆரம்பிச்சது. அவளோட அழுகையும் சிரிப்பும் கிராமத்துல கேட்காத நாளே இல்ல. இப்போது மிரளும் கிராமம் பெயருக்கு ஏற்றாற்போல. ஒரு உண்மையான மிரட்சியின் பிடியில் சிக்கியிருந்தது. எங்கு பார்த்தாலும் மரண பயம். அமானுஷ்ய நிழல்கள் மற்றும் நந்தினியின் சாபம். கிராம மக்கள் உயிர் பிழைப்பதே ஒரு போராட்டமாக இருந்தது. எந்த வைத்தியத்தாலும் குணமாகாத மர்ம நோய்கள் பலரை தாக்கின. சிலர் காரணமே இல்லாமல் உயிர் இழந்தனர். கிராம மக்கள் இந்த துயரங்களுக்கு காரணம் நந்தினியின் பேய்தான் என்று நம்பினர். ஆனால் அதன் உண்மையான சக்தி என்ன. அதை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கதாநாயகர்களின் எதிர்வினைகள். நாகேந்திரன் மற்றும் முருகனின் கொடுமைகள். அத்தியாயம் 5, 6, 7 மற்றும் 8 க்குப் பிறகு. பக்கம் 9. 3 வில்லன்களும் செய்த உச்சகட்ட கொடூரங்களைக் கேட்டதும். 5 இளைஞர்களும் ஒருவித அதிர்ச்சியிலும். மன உளைச்சலிலும் மூழ்கிப் போயினர். அவர்கள் முகங்களில் கோபமும். மனவேதனையும் பழிவாங்கும் வெறியும் வெடித்தன. சிவசங்கரனின் நிலை அவர்களை இன்னும் அதிகம் பாதித்தது. கார்த்திகேயன் கண்களில் தீப்பிழம்புடன். இந்த முருகன் ஒரு பிசாசு. ஒரு உயிர் போறது ஒரு கொடுமை. ஆனா ஒரு ஆன்மாவை இவ்வளவு தூரம் சிதைச்சு. ஒரு பைத்தியக்காரனை வதைச்சு. ஒரு காதலனோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சது. இவனுக்கு மரணம் கூட பத்தாது. இவனை சும்மா விடக்கூடாது. சிவன் குரல் நடுங்கி கண்கள் சிவந்து. இப்படிப்பட்ட மிருகத்தனமான செயல்களைச் செய்ய ஒரு மனிதனால் எப்படி முடியும். நந்தினியோட ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. இந்த கிராமம் இப்படி ஆனதுக்கு இந்த 3 பேரும் தான் காரணம். இவங்க செய்த பாவத்துக்காக இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. திருப்பதி முழுமையாக நடுங்கி ஐயோ. சிவசங்கரன் அண்ணாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா. நந்தினியை பத்தி அசிங்கமா பேசி. அவரோட கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு ஒருத்தன் போவானா. இந்த கிராமத்துல நம்ம எப்படிடா வாழ்றது. எனக்கு பயமா இருக்குடா.
சங்கர் முஷ்டியை இறுக்கி ஆத்திரத்துடன் இந்த 3 வில்லன்களையும் பிடிச்சு. நந்தினிக்கு என்ன நடந்ததோ அதை விட கொடூரமா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த கிராமத்துக்கு வந்த சாபத்துக்கு இவங்கதான் பொறுப்பு. இவங்களை சும்மா விடக்கூடாது. சிவசங்கரன் மனம் நொறுங்கிய நிலையில் வெற்று பார்வையுடன் நந்தினி. நந்தினி. என் நந்தினிக்கு இப்படி ஒரு முடிவா. என் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் எரிச்சிட்டான். அவள் சாபம் இந்த கிராமத்தையே காலி பண்ணிரும். நான் அவளை காப்பாத்தலையே. நான் ஒரு கோழை. அவனது வார்த்தைகள் வலியால் முறிந்தன. அத்தியாயம் 9 ஆவியின் இரக்கமும் ஆறுதலும். சிவன் ஐயா கண்களை துடைத்து கொண்டார். நந்தினியோட ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லனாலும் அவ எல்லாருக்கும் தீங்கு விளைவிக்கலடா. அவளோட கோபம் அந்த 3 பேர் மேலதான் இருந்துச்சு. ஆனா கிராமத்துல அப்பாவி மக்கள் அவங்கெல்லாம் இந்த சாபத்துக்குள்ள சிக்கி உயிரை விட்டாங்களே. அண்மையில் கிராமத்தில் மர்மமான முறையில் இறந்தவர்கள் பலர் இருந்தனர். அதில் ஒரு குடும்பம் காளிமுத்து மற்றும் அவரது மனைவி வள்ளி. அவர்களின் குழந்தைகள் கதிர் நிலா பிரியா மற்றும் காளிமுத்துவின் வயதான தாய் தாயம்மாள். இவர்கள் அனைவரும் நந்தினியின் சாபத்தால் பாதிக்கப்பட்டனர். காளிமுத்து திடீரென ஒருநாள் காலையில் இறந்து கிடந்தார். அவரது குடும்பம் துயரத்தில் மூழ்கியது. வள்ளியும் தாயம்மாளும் குழந்தைகளை அணைத்தபடி காளிமுத்துவின் உடலின் முன் கதறி அழுதனர். அந்த சோகமயமான இரவு யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. கிணற்றடிப் பகுதியில் இருந்து வந்த அந்த பேயின் அழுகுரல் அன்று காளிமுத்துவின். பக்கம் 10. வீட்டின் மீது ஒருவித மெல்லிய சோக இசையாக படர்ந்தது. வள்ளி கதறிக் கொண்டிருக்கும்போது அவளது காதுகளில் ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. அது நந்தினியின் குரல். அழாதே சகோதரி. உன் கணவன் செய்தது எந்த தவறும் இல்லை. அவன் அப்பாவி. உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். என் கோபம் உன்னை நோக்கியது அல்ல. வள்ளியும் தாயம்மாளும் பயத்தில் உறைந்தனர். ஆனால் அந்த குரலில் இருந்த வலி அவர்களை அச்சுறுத்தவில்லை. ஆறுதல் அளித்தது. வீட்டின் கதவு மெதுவாகத் திறக்க. உள்ளே ஒரு ஒளி நிறைந்த நிழல் உருவம் மிதந்து வந்தது. அது நந்தினியின் ஆவி. அவளது முகம் சோகமாக இருந்தாலும் கண்களில் ஒருவித இரக்கம் இருந்தது. அவள் மெதுவாக வள்ளியின் அருகில் வந்து அவளது தோளைத் தொடுவது போல உணர்வை ஏற்படுத்தினாள். கதிர் நிலா பிரியா ஆகியோர் தூக்கத்தில் முனகினர். நந்தினி அவர்களுக்கு அருகில் சென்று மென்மையாகத் தடவுவது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தினாள். நான் யார் மீதும் கோபப்படவில்லை. எனக்கு அநீதி இழைத்தவர்களைத் தவிர. நந்தினியின் மெல்லிய குரல் ஒலித்தது. உங்கள் துயரத்தை புரிந்துகொள்கிறேன். இந்த கிராமத்தை மீட்க நான் உதவுவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த குடும்பத்தின் மனதில் ஒருவித அமைதி பரவியது. அவர்கள் நந்தினியின் ஆவியின் இரக்க குணத்தால் வியந்து போயினர். நந்தினி தான் பழிவாங்குவது அநியாயம் செய்தவர்களைத்தான் என்பதை. இந்த அப்பாவி குடும்பங்களுக்கு உணர்த்தினாள். இது கிராமத்தில் பேயின் மீதான பயத்தை சற்று குறைத்தது. ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. அத்தியாயம் 10 நந்தினியின் குடும்பமும் ஆவியின் வேதனையும். நந்தினியின் ஆவி அப்பாவி கிராம மக்களுக்கு ஆறுதல் கூறியது ஒருபுறம் இருக்க. அவளது சொந்த குடும்பத்தின் துயரம் இன்னும் தீராத வலியாகவே இருந்தது. நந்தினியின் தந்தை ராமலிங்கம் ஐயா அவளுக்கு நேர்ந்த அநீதியால் முழுமையாக மனமுடைந்து போயிருந்தார். தாய் மாரி அம்மாள் தினமும் நந்தினியின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அழுதார். அவர்களுக்கு நந்தினி ஒரே மகள். அவளது இழப்பு அவர்களை ஒரு வாழும் பிணமாக மாற்றியது. அவர்கள் வீடும் வாழ்வும் நந்தினியின் நினைவுகளால் மட்டுமே நிரம்பியிருந்தது. தினமும் மாலை நேரங்களில் மாரி அம்மாள் நந்தினியின் அறையில் அமர்ந்து அழுவார். அப்போதெல்லாம் அறையில் உள்ள பொருட்கள் மெதுவாக அசைந்தன. நந்தினியின் சிறிய முகம் புகைப்படத்தில் இருந்து சற்றே நகர்வது போல இருந்தது. ஒரு நாள் மாரி அம்மாள் கதறிக்கொண்டிருந்தபோது. அவளது காதுகளில் ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. அது நந்தினியின் குரல். அம்மா. அழாதே அம்மா. எனக்கு பயமா இருக்கு.
எனக்கு நியாயம் வேணும் அம்மா. என்னை கொன்றவர்களை தண்டிக்க வேண்டும். மாரி அம்மாள் நடுங்கினார். அது தன் மகளின் ஆவி என்பதை உணர்ந்தார். மகளின் குரல் அவளுக்கு நடந்த அநீதியைச் சொல்லி அழுதது. நந்தினியின் ஆவி தனது குடும்பத்தின் அருகில் இருந்தாலும்.